தான் கொடுத்த பொய்யான புகாரை வச்சு இந்த பாண்டியனோட குடும்பத்துக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்து மறுபடியும் நம்ம பொண்ணை சரணன் கூட சேர்த்து வச்சலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா இருந்த பாக்கியம் வந்துட்டு கடைசி நேரத்துல கோர்ட்டுக்கு வந்த மீனா இப்படி ஒரு உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க உண்மையிலே மனசு மாறிடுவீங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க அம்மா அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்தையே பழி வாங்கணும்னு சொல்லி நீங்களுமே முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க எப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களோ அப்பயே எனக்கு உங்க மேல இந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சுக்கா. இதுக்கு மேல நான் அமைதியா இருக்க மாட்டேன், நான் தான் என்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா வந்துட்டு டைரக்டா ஜட்ஜ் முன்னாடியே தங்கமேலோட நகை எடுத்து காட்டுறாங்க. இந்த தங்கமேலக்கா குடும்பம் சொன்ன மாதிரி வரதட்சணை குடும்பம் எதுவுமே நடக்கவே இல்ல. இதுதான் தங்கமேலக்கா எங்க வீட்டுக்கு போட்டு வந்த 80 பவுன் நகை. இந்த 80 பவுன் நகையில முக்காவாசி நகை எல்லாமே கவரிங் நகை தான். இந்த உண்மை இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது, எனக்கு ராஜிக்கு மட்டும் தான் தெரியும். இத்தனை நாளா அந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம். தங்கமேலோட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் ராஜி எதுவுமே சொல்லாம இருந்தோம். இப்ப இவங்க சொன்ன பையால எங்க குடும்பம் ஜெயிலுக்கு உள்ள போறாங்க. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது, உண்மையை மூடி மறைக்க முடியாது. இவங்க போட்டு வந்த நகை கவரிங் நகையா தங்க நகையாங்கிறதே எங்க வீட்டுல ஆளுகளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்கு நகை கேட்டு இப்படி குடும்பம் எல்லாம் படுத்திருக்க போறாங்க? இவங்க கொடுத்த புகார்ல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல. இவங்க தான் போய் சொல்லி சரணன் மாமாவை கல்யாணம் பண்ணி இருக்காங்க. உண்மையெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வந்து மாட்டிக்குவோம். இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக பொய்யா வரதட்சணை புகார் கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆதாரத்தோட மீனா வந்துட்டு ஜட்ஜ் முன்னாடி இந்த தங்கமேல் குடும்பத்தை பத்தின எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறாங்க. எப்படியா அந்த பிரச்சனை எல்லாம் கடந்து மறுபடியும் தன்னோட பொண்ணை வந்து சரணன் கூட சேர்த்து வச்சலாம் அப்படி சொல்லி ரொம்பவே நம்பிக்கையா இருந்த பாக்கியம் வந்துட்டு கடைசி நேரத்துல மீனா வந்துட்டு எல்லா உண்மையும் உடைக்கவும் இப்ப எல்லாரும் முன்னாடியுமே சிக்கிக்கிட்டு பாக்கி முடிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்படிதான் இந்த தடவை ஸ்டேஷன்ல இருக்கிறப்ப மீனா வந்துட்டு டைரக்டா தங்கமேலுக்கே போன் பண்றாங்க. மீனா போன் பண்றதை பார்த்ததுமே உடனே போன் எடுக்கிற பாக்கியம் வந்துட்டு தங்கமேல் கையில கொடுக்காம இவங்க பாட்டுக்கு வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம இங்க கூப்பிட்டு இருக்கிற? அதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனிமேல் தான் அந்த பாக்கியம் யாருங்கிறத பார்க்க போறீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு மீனா கிட்டக்கே சவால் வர மாதிரி இந்த பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க. அப்பயுமே பொறுமையா பேசுற மீனா வந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க, உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்க. உண்மை வெளியே தெரிய வந்துருச்சுன்னா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? எந்த தப்புமே பண்ணாம இப்ப எங்க குடும்பம் தான் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி சொல்லி மீனா வந்துட்டு பாக்கியத்திட்ட தொடர்ச்சியா கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா நாங்க எதுக்கு இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்? நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டதே பெரிய விஷயம், அதை நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படி சொல்லி பதிலுக்கு பதில் பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க. அப்பயுமே பொறுமையா பேசுற மீனா வந்துட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எல்லாரோட கோவமும் குறைஞ்சிரும். சரணன் மாமாவுக்குமே கோவம் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா மறுபடியும் வந்து தங்கமேல ஏத்துக்கு வரதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளாட்டி எதுக்கு அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் மீனா கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்க பொறுமையா இருந்ததுக்கு எங்களுக்கு கிடைச்ச இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் தான், இதுக்கு மேலே நாங்க அமைதியா இருக்க முடியாது. எனக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், அதுக்கான எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா தான் இருக்கேன். மறுபடியும் என் பொண்ணு நம்பருக்குலாம் போன் பண்ணாத, தேவையில்லாம எங்க கிட்ட பேசணும்னு நினைக்காத. இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. என்னோட பொண்ணு அந்த வீட்டுல எப்படி வாழ வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து வீட்டு விட்டு வெளியே விரட்டிட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும். என் பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டுல தான் வாழ போது பாரு அப்படி சொல்லிட்டு மீனா பேசி இருக்கிறப்ப இங்க சவால் விட்டுட்டு பாக்கி வந்து போனை கட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, இவங்க திருந்துற மாதிரியே தெரியல, இவங்க தொடர்ச்சி அடுத்தடுத்து தப்பு தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மீனாக்குமே புரிஞ்சிருது. இருந்துமே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே தனித்தனியா கூப்பிட்டு என்கொயரி பண்ணி பாக்குறாங்க. எல்லாருமே ஒரே ரீசன் மட்டும் தான் சொல்றாங்க, இந்த பாண்டியன் வீட்டாளு மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, இத்தனை நாளா தங்கமேல் உண்மையை மறைச்சது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு, அந்த கோத்துல தான் தங்கமேல வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருக்காங்க அப்படிங்கிறது இன்ஸ்பெக்டருக்குமே புரிய வருது. கடைசி நேரத்துல உள்ள வர பாக்கியம் வந்துட்டு நீங்களும் அவங்க சைடு சாஞ்சிராதீங்கம்மா, நாங்க முழுக்க உங்களே தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்னு ரெண்டு பொய்ய சொல்லி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், ஆனா அவங்க அந்த காரணத்துக்காக என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டல, நகை பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் என் பொண்ணை வெளியே விரட்டி இருக்காங்க. அப்படி இல்லைன்னா என் பொண்ணு இதுக்கு இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க போது அவங்க உண்மையெல்லாம் நிறைய மறைச்சு பேசுறாங்கம்மா, நீங்க கண்டிப்பா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்ல, என் பொண்ணு மறுபடியும் போய் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும், நான் அதை மட்டும் தான் கேட்கிறேன் அப்படி சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையுமே மறைச்சிட்டு என்னமோ தான் சைடு தான் எல்லா உண்மையுமே இருக்கிற மாதிரி பாக்கி வந்து ரொம்ப நடிச்சு நம்ப வச்சிடறாங்க. இப்ப தங்க மேல ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததால வேற வழியே இல்லாம பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ண போறாங்க. ராஜியும் அரசியும் மட்டும் இந்த பிரச்சனைல இருந்து நாங்க விட்டுறோம், ராஜிக்கும் அரசிக்கு இந்த பிரச்சனைல பெருசா பங்கு இருக்கிற மாதிரி தெரியல, அதனால நாங்க உங்களை மட்டும் அரெஸ்ட் பண்றோம் அப்படி சொல்லிட்டு இங்க பாண்டியனோட பசங்க பாண்டியன் கோமதி சொல்லி எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே தங்கமேல் குடும்பத்து மேல கோவமா இருந்த சரணனுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பொய்யான புகார் கொடுத்து நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கிட்டாங்களே அப்படி சொல்லி சரணனோட கோவம் ரொம்பவே அதிகமாகுது. இவ்வளவு தூரம் போராடி பார்த்து தன்னோட தங்கச்சி மகளையும் காப்பாற்ற முடியல அப்படி சொல்லிட்டு தன்னோட மகளையும் காப்பாற்ற முடியல அப்படி சொல்லி முத்தியலைங்கிட்டு வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. இங்க பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுமே அடைச்சிடுறாங்க. தனித்தனியா எல்லாருமே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, நம்மனாலதான் நம்ம குடும்பத்துக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, நம்ம அவசரப்பட்டு இந்த உண்மையை சொல்லி இருந்திருக்க கூடாது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படி சொல்லி சரணன் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வர பாக்கியம் வந்துட்டு இப்பதான் மேல சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே ஜெயில அடைச்சிட்டாங்க, அவங்களுக்கு இதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா புத்தி வர போது பாரு அப்படி சொன்னதுமே தங்கமேலுக்கு பயம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. இதுக்காக இப்படி எல்லாம் பண்ண அவங்க எந்த தப்புமே பண்ணலமா, நான் உண்மையை மறைச்சதுக்காக தானே என்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க, அதுக்காக இப்படி ஒரு பொய்யான புகார் கொடுத்து இப்ப அவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டு இதுக்காம இப்படி எல்லாம் பண்ண, இப்படி எல்லாம் பண்ணா நான் எப்படி அந்த குடும்பத்தோட சேர முடியும்? ஆல்ரெடி சரணன் மாமா என்னை சுத்தமாவே வெறுத்துட்டாரு, இப்ப நீ அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்க, இதுக்கப்புறம் நான் அந்த குடும்பத்தோட சேர்றது ஜென்மத்திலே நடக்காது, நீ பெரிய தப்பு பண்ணிட்டமா அப்படி சொல்லி தங்கமேல் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் தங்கமேல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களை ஒன்னும் நிரந்தரமாலாம் ஜெயில வைக்கல, மறுபடியும் கோர்ட்டுக்குலாம் கேஸ் வரும், அவங்களுக்கு இன்னுமே டைம் இருக்கு, அதுக்குள்ளாட்டி அவங்க திருந்தி மனசு மாறி உன்னை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போனா பரவாயில்ல, அப்படி உன்னை கூட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நமக்கு தேவை கிடையாது, அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டும், கடைசியா ஒரு வாட்டி மாப்பிள்ளை கிட்ட வேணுமா பேசிப்பாரு, என்ன மறுபடியும் ஏத்துக்கங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லி நீயே போய் சரணன் மாப்பிள்ளை மறுபடியும் வேணுமா நீ சரணன் கிட்ட பேசிப்பாரு, நீங்க மறுபடியும் என்னை வந்து உங்க வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, நான் வேணுமா என் கேஸை வாபஸ் வாங்கிறேன் அப்படி சொல்லிப்பாரு. அப்ப
அப்பயும் சரணன் உன்னோட பேச்ச கேட்கலனா நமக்கு வேற வழியே இல்ல தங்கமேலு, இந்த குடும்பத்தை காலத்துக்கு ஜெயிலே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பாக்கி வந்து அவங்களோட முடிவை சொல்லிட்டு பேசாம படுத்துறாங்க. இங்க காலையில எந்திரிச்சதுமே பாண்டியன் வீட்டாளங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ்காரங்க வந்து கோர்ட்டு கிளம்பிடுறாங்க. கோர்ட்டு வாசலே தங்கமேல் குடும்பம் நிக்கிறது பார்த்ததுமே சரணனுக்கு பயங்கரமான கோவம் வருது. தன்னோட அம்மா பேச்ச கேட்டுட்டு மறுபடியும் தங்கமேல் வந்துட்டு இப்ப கூட ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க என்ன ஏத்துக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நான் கொடுத்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குறேன், எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துரும். என்ன மாமா சொல்றீங்க அப்படி சொல்லி தங்கமேல் போய் டைரக்டா சரணன் கிட்டே பேசுறாங்க. இவ்வளவு தூரம் தப்பாலாம் பண்ணிட்டு இத்தனை நாள் எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி ஏமாத்திட்டு இப்ப எந்த தப்புமே பண்ணாத எங்க குடும்பத்தை ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சேல இந்த நம்பிக்கையில நீ என்கிட்ட மறுபடியும் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிற, இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஏத்துக்குவேன், ஆனா இந்த ஜென்மத்துல நான் உங்க கூட சேர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சரணன் அவரோட முடிவை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சரணன் இப்படி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு தங்கமேலுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் சரணனோட முடிவை ஏத்துக்க முடியாம தங்கமேல் கோர்ட்டுக்கு வெளியே வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா தங்கமேல் சரணனோட கேஸுமே கோர்ட்டுக்கு வருது. இப்படி உங்களுக்குள்ள என்கொயரி நடந்துட்டு இருக்கிற அந்த டைம்லயே மீனா வந்து தங்கமேலோட நகையை ஆல்ரெடி அங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஜட்ஜ் முன்னாடி காட்டுற மீனா வந்து இவங்க வரதட்சணை குடும்பம் நடந்திருக்குன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க கொண்டு வந்த நகையில ஃபர்ஸ்ட் தங்க நகையே கிடையாது, முக்காவாசிக்கு மேல எல்லாமே கவரிங் நகை தான். இந்த நகை பத்திரம் உண்மையை எங்க வீட்டுல இருக்க யாருக்குமே இப்ப வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இவங்க எதுக்கு நகை ஆசைப்பட்டு இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டி இருக்க போறாங்க? இவங்க சொன்னதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல. இப்ப கூட இந்த நகை பத்திரம் உண்மையை நான் சொல்லி இருந்திருக்க மாட்டேன். கடைசி நேரத்துல தங்கமேலக்கா மனசு மாறி அவங்க வாயாலே எல்லா உண்மையும் சொல்லுவாங்களான்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்களே இப்ப வரைக்கும் மனசு மாறலங்கிறப்ப இதுக்கு மேல இந்த உண்மையை மூடி மறைக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் சொல்றேன். இந்த உண்மை எனக்கும் ராஜிக்கு மட்டும் தான் தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்ப நகை பத்திரம் உண்மையை ஜட்ஜ் முன்னாடி மீனா போட்டு உடைச்சிடுறாங்க. உங்க பொண்ணு போட்டு வந்த நகை தங்க நகையா கவரிங் நகையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்கு உங்க பொண்ணை வரதட்சணை குடும்பம் பண்ணி இருக்க போறாங்க? நீங்க தான் புதுசில இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. இப்ப அவங்க புகார் கொடுத்தாங்கன்னா நாங்க உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி அவங்களுமே சொன்னதுமே இப்ப ஒட்டுமொத்த தங்கமேல் குடும்பமே கோர்ட்டு முன்னாடி அவமானப்பட்டு தலையை கீழே போட்டு நின்றுட்டு இருக்காங்க. நடக்கதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கு மேலே மீனராஜ் ரெண்டு பேருமே பொறுமையா இருக்காம நகைப்பத்திரம் உண்மையை கூடி சீக்கிரமே சொன்னாதான் இந்த பிரச்சனைக்குலாம் ஒரு முடிவு வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.